Mozilla Firefox released. 2004 நவம்பர் 9 Mozilla Firefox என்ற இணைய உலாவியின் முதல் அதிகாரப்பூர்வ பதிப்பு வெளியிடப்பட்டது. 1990களில் இணைய உலாவிகளில் பெரிய போட்டி நிலவியது. அப்போது மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தி வந்தது. பெரும்பாலான கணினிகளில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஏற்கனவே நிறுவப்பட்டு வந்தது. இதனால் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் போன்ற மற்ற உலாவிகள் போட்டியிலிருந்து மெதுவாக காணாமல் போகும் சூழல் எழுந்தது. இந்த சமயத்தில் நெட்ஸ்கேப் நிறுவனத்தில் பணியாற்றிய சில பொறியாளர்கள் இணையம் எல்லோருக்கும் வெளிப்படையானதாகவும் பொதுவானதாகவும் இருக்க வேண்டும் என்றும் ஒரு நிறுவனம் அதனை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடாது எனவும் கருதினர். இதையடுத்து ஒரு ஓபன் சோர்ஸ் பிரவுசர் உருவாக்கும் முயற்சி தொடங்கியது. 1998இல் நெட்ஸ்கேப் நிறுவனம் தனது சோர்ஸ் கோட் என்னும் உலாவி குறியீட்டை பொதுமக்களுக்கு ஓபன் சோர்ஸாக வெளியிட்டது. பல்வேறு திறந்த மூல நிரலாளர்கள் உலகம் முழுவதும் ஒன்றிணைந்து புதிய உலாவியை உருவாக்கத் தொடங்கினர். இது மோசில்லா ப்ராஜெக்ட் என்று அழைக்கப்பட்டது. இத்திட்டத்தின்படி உருவான உலாவிக்கு முதலில் ஃபீனிக்ஸ் என பெயரிட்டனர். அதாவது பழையதிலிருந்து புதிதாக உயிர்த்தெழுந்தது என பொருள்படும்படியாக இந்த பெயர் வைக்கப்பட்டது. பின்னர் ஃபயர்பேட் என்று மாற்றப்பட்டு ஃபயர்ஃபாக்ஸ் என்ற பெயர் இறுதி செய்யப்பட்டது. இதனை உருவாக்கியதில் பிளாக் ரோஸ், டேவ் ஹயாத் ஆகிய இருவரும் இளம் வயதிலேயே மோசில்லா குழுவில் முக்கிய பங்காற்றியவர்கள். 2004 நவம்பரில் வெளியிடப்பட்ட உடனேயே இது உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்றது. ஏனெனில் இது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை விட மிக வேகமாக இணைய பக்கங்களை திறந்தது. வைரஸ்கள் மற்றும் பாப்அப் விளம்பரங்களில் இருந்து சிறந்த பாதுகாப்பு அளித்தது. டேப் பிரவுசிங் எனப்படும் ஒரே விண்டோவில் பல தளங்களை திறக்கும் வசதி இருந்தது. பயனர் விருப்பப்படி உலாவியை மாற்றிக்கொள்ள முடிந்தது. இதையடுத்து இணைய உலாவி போட்டி மீண்டும் உயிர் பெற்றது. மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு மாற்றாக மக்கள் ஃபயர்ஃபாக்ஸுக்கு மாறத் தொடங்கினர். தனிநபர்கள் மற்றும் சமூகத்தின் ஒத்துழைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள் உலக அளவில் கோடிக்கணக்கானோர் பயன்படுத்தும் அளவுக்கு வளர்ந்தது. மக்கள் தனி உரிமை, பாதுகாப்பு, வெளிப்படையான திறந்த இணையம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர். ஃபயர்ஃபாக்ஸ், குரோம், சஃபாரி போன்ற உலாவிகள் போட்டியிட்டு இணையத்தை வேகமாக மாற்றின. 2008இல் கூகுள் குரோம் வந்தாலும் ஃபயர்ஃபாக்ஸ் இன்னும் பயனாளர்களின் விருப்பத்திற்குரிய முக்கியமான ஓபன் சோர்ஸ் பிரவுசராக உள்ளது. ஃபயர்ஃபாக்ஸ் 1.0 வெளியீடு என்பது இணையத்தின் சுதந்திரம் மற்றும் திறந்த பங்களிப்பு என்ற கோட்பாட்டை நடைமுறைப்படுத்திய முக்கிய நிகழ்வாகும். இது சில பெரிய நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருந்து இணையத்தை மீட்டெடுத்த ஒரு புரட்சியாக வரலாற்றில் இடம்பெற்றது.